வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வீடியோ. இது உங்கள் ட்ரெண்ட் தமிழ். நான் உங்கள் ரெக்ஸ். நான் உங்கள் டிகே. புதுசாக இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் டிங்னு தட்டி விட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தனுஷ் நடித்த ராயன் படத்துல இந்த ட்ரெய்லர் வந்திருக்குங்க. அதைத்தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் ஷாட்லேயே ஒரு ஏரியாவை கொஞ்சம் லாங்காகவே காட்டுறாங்க. அந்த ஏரியா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. அந்த ஏரியா மட்டும் இல்லை, ட்ரெய்லர் முழுக்கையும் அந்த கலர் டோன்லேயே தான் கொண்டு போகிறாங்க. அந்த கலரில் க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் பக்காவே இருந்துச்சு. அடுத்த ஷாட்லேயே தனுஷையும் ரிவீல் பண்ணிடுறாங்க. அதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கேரக்டர் குளிப்பாட்டுற மாதிரியும் காட்டிட்டு, அந்த ஹீரோயின் கேரக்டர் சில வேளை தனுஷ் தங்கச்சா கூட மேபி இருக்கலாம். ஏன்னு சொல்றேன்னா, ஏன் இந்த ஷாட்ல அவங்க தங்கச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்னா, போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 3 குழந்தைங்க இருக்க மாதிரி, ஒரு கை குழந்தை இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மேபி அவங்க தனுஷுக்கு தங்கச்சா இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் வாய்ஸ் ஓவரில் இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு காட்டில் சிங்கம், புலி, ஓநாயெல்லாம் இருக்க மாதிரி ஏற்கனவே விக்ரம் படத்துல எல்லாம் அந்த டெல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்லையும் டெல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் சிங்கம்னு காட்டுறப்ப நம்ம தனுஷ் சேரை காட்டுறாங்க. புலின்னு காட்டுறப்ப மற்ற 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க 2 பேர்த்தையும் ரிவீல் பண்ணுறாங்க. ஓனாய்ங்கிறப்ப தான் நம்ம தலைவன் எஸ்டே சூர்யாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ஹேர் ஸ்டைல், அவர்கிட்ட வாக்கெலாம் பார்க்குறப்பே ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் இவர் மிரட்டுவாருன்னு அதில் சந்தேகமே இல்லை. நம்ம எப்படியுமே நம்ம சொல்லத்தான் போகிறோம். நடிப்பின் அரக்கன்னு சும்மாவே சொல்லலை. மாநாட்டிலேருந்து இப்போ மார்க் ஆண்டனி வரைக்கும் நமக்கு எப்பயுமே வைபை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை நம்பி நம்ம காசு போட்டு நம்ம அந்த படத்துக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் 3க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் 3ல மெயின் வில்லனே அவர் தான். அதுக்கு முன்னுக்கு நம்ம ராயன்ல எப்படி தலைவன் கலக்கியிருக்காருன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டே சூர்யா எப்படா பேசுவான் அப்படி அவங்க பேசிடுறாங்க. எடிட் பண்றவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். என்னது டிகே, என்ன அவையெல்லாம் பேசி வச்சிருக்க? ஐயோ எடிட்டர், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எப்படி பழகிருக்கும்? முடியாது, அது அப்படியே நீ பேச, அப்படியே தான் போடுவேன் அப்படின்னு நான் காத்துக்கிருந்தேன். நீங்க எப்படின்னு தெரியல, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவன் பேசினாப்புல தைரியசாலி, அவன் இங்க போட சொல்லு. சும்மா பங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேரக்டரை ரிவீல் பண்ணாங்க. ரிவீல் பண்ணோன்னே நிறைய அடி தரமட்டமாக அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். அந்த வெப்பன் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னான்னு தெரியல. அந்த வெப்பனை வச்சு தான் நிறைய கேரக்டரை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லவா வேணும், எஸ்டே சூர்யா எப்படியும் நடிப்பு அரக்கன் தான். அடுத்த ஷாட்லேயே பிரகாஷ் ராஜையும் காட்டிட்டு நிறைய கேரக்டரை கொஞ்சம் வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்த அப்புறமே தனுஷ் நிறைய கேரக்டர் ஃபைட் சீன் நடக்குது. ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ட்ரெய்லர்ல முக்கியமா நான் சொல்ல மறந்தது ஒண்ணே ஒன்று தான். ஒரு ஷாட்ல தனுஷ் பேக் ஷாட்ல நின்றுக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு ஒரு கேண்டல் இருக்கும். அதுக்கு அங்கிட்டு கருப்பு கலர்ல எழுதியிருப்பாங்க த கிங் அப்படிங்கிறத. இந்த படத்துல தனுஷ் பேபி ஒரு கிங்காவே இருக்கலாம். அவருக்கு சரியான டைட்டில் அந்த ரிட்டன் டீட்டெயில்ஸா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் தானே டைரக்டர், அவர் தான் மீட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இருந்தாலும் அந்த எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல மெயின் கதை என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பிளாஷ்பேக்கில் 3 பேர் வர்ற மாதிரி தான் காட்டப்படுது. அதில் எதுவும் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை யாராச்சும் குத்தி கொண்டிருக்கலாம். அது இல்லாட்டி ஒரு தனுஷ் சார் ஒரு ஹோட்டல் வச்சிருக்க மாதிரி தான் நிறைய போஸ்டர்ஸ்லையும் நிறைய இடங்கள்ல அந்த சீன்ஸை பார்க்குறப்ப இருக்கு. அதில் ஏதாச்சும் பிரச்சனையாகி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியும் இந்த படக்கதை நகரலாம். அதுக்கப்புறம் எஸ்டே சூர்யாவோட வில்லத்தனம், தனுஷோட ஆக்டிங், அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்னா, எஸ்டே சூர்யா ஒரு திருவிழாவில் உட்காந்துருப்பாரு. அதில் பிளாக் ஷர்ட்டில் அவருக்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது இந்த ட்ரெய்லர் கட்லேயே எஸ்டே சூர்யாவை காட்டின விதம் அதில் வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து ஒரு தனுஷ் ஒரு வீட்டில் சண்டை போடுற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அதில் 3 பேருமே ஒரே ஃப்ரேமில் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த சீன் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அடங்காத அவசரன் பாட்டு எல்லாத்துக்குமே இப்போ ஏஆர் ரஹ்மான் படிச்சது தான் ஞாபகம்
ஏன்னா இப்போ எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றுறவன் தான் நாங்களும். அதில் பார்க்குறப்ப அடங்காத அசுரனில் வந்து அந்த ஏஆர் ரஹ்மான் போர்ஷனை வந்து ட்ரெய்லரோட எண்டில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து உண்மையாலுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் எண்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா ராயன் டைட்டல்லாம் போடுறாங்க, வெறும் பிளட்டாக தான் இருக்குது. இது முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், 18+ தான். இதில் வந்து ராவான ஃபைட் இருக்கும்னு எல்லாமே டெஃபினட்டாக சொல்லலாம். இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்டில் மெயினாக இந்த ட்ரெய்லர்லேயே நமக்கு பார்க்குறப்பே தெரியுது எவ்வளோ ப்ரூட்டலாக வைலன்ஸ் இருக்கா போகுதுன்ட்டு. மேபி இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த சர்வ் பட்டனையும் லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இனிமே பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.